நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஃபுட் டெலிவரிக்கு சென்ற மகனை காணவில்லை என தெரு தெருவாக தேடி அலைந்த தந்தை. வெகு நேரமாகியும் மகன் திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சில நிமிடங்களிலேயே வந்த அதிர்ச்சி தகவல். MBBS படிக்கும் மாணவியை காதலித்த இளைஞரை கடத்தி சென்று இரும்பு கம்பியால் அடித்தே கொன்றது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ஃபுட் டெலிவரிக்கு போயிட்டு வழக்கமா ராத்திரி 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மகன் பிரீத்தம நீண்ட நேரமாகியும் ஆளையே காணோம்னு வீட்டுல தந்தை ராமச்சந்திரன் பதற்றத்தோட காத்துட்டு இருந்திருக்காரு. எப்ப வந்துருவான் அப்ப வந்துருவான்னு நினைச்சு காலையில 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணினதுதான் மிச்சம். ஆனா பிரீத்தம் வீட்டுக்கு வரவே இல்லை. அவருடைய செல்போனுக்கு போன் பண்ணி பார்த்தப்போ நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. நேரம் ஆக ஆக மகனை காணோமேன்ற தவிப்பும் பதற்றமும் தந்தைக்கு அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. அதனால தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டுட்டு பிரீத்தமோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டுக்கும் அவர் வேலை செய்கிற ஆபீஸுக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா பிரீத்தமை பத்தி யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மகன் பிரீத்தம் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருக்கிறதாவும், வேலையை முடிச்சிட்டு வழக்கமா நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவானும், ஆனா நேத்து நைட்ல இருந்து அவனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு தந்தை ராமச்சந்திரன். போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி முழுசா படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு இன்னொரு தகவல் வந்திருக்கு. நீர்குண்டே பால்யா பக்கத்துல ஒரு இளைஞருடைய சடலம் கிடக்கிறதா வந்த தகவல் அடிப்படையில போலீஸ் அங்க போய் பார்த்திருக்காங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு போகும்போது ஸ்டேஷன்ல மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த ராமச்சந்திரனையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம்தான் பிரீத்தம யாரோ கொன்னுட்டு சடலத்தை ரோட்டோரமா வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரீத்தமுடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்பதான் நைட்டு நேரத்துல கார் ஒண்ணு அங்கேயே சுத்தி வந்ததா அந்த ஏரியா மக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து CCTV காட்சி மூலமா அந்த கார் நம்பரை வச்சு துப்பு துலக்குனதுல பல உண்மைகள் தெரிய வந்திருக்கு. பெங்களூரு தேவனஹள்ளி பக்கத்துல உள்ள நீர்குண்டே பால்யாங்கிற கிராமத்தை சேர்ந்த 19 வயது இளைஞரான பிரீத்தம் +2 முடிச்சிட்டு மேற்கொண்டு காலேஜுக்கு போகாம வேலைக்கு போயிருக்காரு. ஃபுட் டெலிவரி பண்ற நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பிரீத்தமும் பக்கத்து ஊரை சேர்ந்த 21 வயசான இளம் பெண்ணும் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. அந்த இளம்பெண் சித்ரதுர்காவில் உள்ள மெடிக்கல் காலேஜ்ல MBBS செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த இளம்பெண் படிக்கிற வயசுல கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்க தன்னுடைய காதலன் பிரீத்தமுக்கு அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுக்கறது வழக்கம். சில சமயம் தன்னோட அப்பா கிட்ட பணம் வாங்கி கூட காதலனுக்கு ஜிபே மூலமா செலவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. வழக்கத்துக்கு மாறா நம்ம பொண்ணு அளவுக்கு அதிகமா பணம் வாங்குற மாதிரி தெரியுதே, அப்படி என்ன செலவா இருக்கும்னு சந்தேகப்பட்ட அந்த இளம் பெண்ணுடைய தந்தை தன் பொண்ணுடைய செல்போனை செக் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பதான் பிரீத்தமுக்கு அடிக்கடி பணம் போட்டு விடுற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இத பத்தி தன்னுடைய மகள் கிட்ட கேட்டப்போ லவ் பண்றோம்னு சொன்னா பிரச்சனை பெருசாகிருமோன்னு நினைச்சு அவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரீத்தம் என்னுடைய போட்டோவை மார்பிங் பண்ணி அதை வச்சு பணம் கேட்டு மிரட்டுறதாவும் அந்த இளம்பெண் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பொண்ணுடைய அப்பாவும் உறவினர்கள் ஒரு சிலரும் சேர்ந்து பிரீத்தம அடிச்சு இனிமே எங்க வீட்டு பொண்ணு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் காதலனை தனியா சந்திச்ச காதலி, நாம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை பெருசாகிரும், அதனாலதான் அவசரத்திலையும் பதற்றத்திலையும் எப்படி சொன்னேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காங்க. அடுத்து வழக்கம் போல 2 பேரும் தங்களுடைய காதலை தொடர்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணுடைய அத்தை மகன் ஸ்ரீகாந்துக்கு தெரிஞ்சிருக்கு. காதலை கைவிட சொல்லி தன்னுடைய மாமா மகள் கிட்ட ஸ்ரீகாந்த் எவ்வளவோ சொல்லியும் அவங்க அதை காதலையே வாங்கல.
அதனால என்னுடைய மாமன் மகள் கூட இனிமே பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு பிரீத்தம ஸ்ரீகாந்த் மிரட்டினதாகவும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஜார்ல வச்சு ஏற்பட்ட தகராறுல பிரீத்தம ஸ்ரீகாந்தும் அவனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து தாக்குனதாகவும் சொல்லப்படுது. ஆனா இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் பிரீத்தமும் அந்த பொண்ணும் தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பான ஸ்ரீகாந்த் பிரீத்தம கொன்னாதான் நம்ம மாமன் மகள் நமக்கு கிடைப்பான்னு நினைச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பிளான் போட்டிருந்திருக்கான். நைட்டு 10 மணிக்கு ஃபுட் டெலிவரிக்கு பைக்ல போயிட்டு இருந்த பிரீத்தம வழிமறைச்சு தாக்கி கார்ல ஏத்தி கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல கார்லயே சுத்திட்டு இருந்திருக்காங்க. காருக்குள்ள வச்சு ஸ்ரீகாந்தும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிரீத்தம சரமாரியா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு இரும்பு கம்பியால முகத்திலையும் நெஞ்சலையும் சரமாரியா அடிச்சு கொன்னுட்டு சடலத்தை ரோட்டோரமா வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. விசாரணையில எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் பிரீத்தம கடத்திக்கிட்டு போய் அடிச்சே கொன்ன ஸ்ரீகாந்த், சிவகுமார், சரண், சஞ்சய், கௌசிக் ஆகிய 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்க ஆசையா, என்னிடம் பேசுங்கள் என கவர்ச்சிகர விளம்பரம். பல இளைஞர்களை நேரில் வரவழைத்து கோடிகளை சுருட்டிய மலையாள கேடி இளம்பெண். 10 நாளில் வெளிநாடு பறக்கப் போகிறோம் என்ற கனவில் மிதந்த இளைஞர்களுக்கு மெகா சைஸில் பட்டை. இளைஞர்களை குறிவைத்து மலையாள கேடி இளம்பெண் கோடிகளை சுருட்டியது எப்படி? இளம்பெண் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டுமா? கை நிறைய பணத்தை அள்ள வேண்டுமா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ளைட்டில் பறக்க வைப்போம், பணத்தை குவிக்க வைப்போம்னு விளம்பரம் ஒன்று வந்திருக்குது. அதுவும் பார்க்க ரிச் லுக்ல இருக்கிற ஒரு இளம்பெண் போட்டோவோட வந்த விளம்பரத்தை பார்த்த பல இளைஞர்கள் அதுல இருந்த செல்போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அதுதான் என்னுடைய கனவே, அதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களுடைய உதவி தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் டேக் ஆஃப் ஓவர்சீஸ் கல்வி ஆலோசனை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கேன், கூடவே உக்ரைன்ல டாக்டராகவும் இருக்கேன்னு பேச ஆரம்பிச்ச அந்த இளம் பெண் திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, திருச்சூர்னு கேரளாவில் பல பகுதிகளில் தங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதாவும், அதுல உங்களுக்கு ரொம்ப பக்கமா எந்த ஆபீஸ் இருக்குதோ அங்க நேர்ல வந்துருங்க, மத்ததை எல்லாமே டீடைலா பேசலாம்னு அழைச்சிருக்காங்க அந்த இளம்பெண். அந்த பெண் உண்மையிலேயே டாக்டர் தானா, அவங்க பேசுறதெல்லாம் நிஜம் தானான்னு சந்தேகப்பட்ட சில இளைஞர்கள் அந்த பொண்ணுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா பயோல டாக்டர் கார்த்திகா பிரதீப்னு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 14,000 ஃபாலோவர்ஸ் அந்த இளம் பெண்ணை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கார்த்திகா பிரதீப்போட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல உள்ள வீடியோக்கள் எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லா மாடர்னா இருந்திருக்குது. அதுலயும் டாட்டூ போட்டுக்கிற வீடியோ, ரீல்ஸ் பண்ற வீடியோன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருந்திருக்கு. அதையும் பார்த்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. இவங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, உண்மையிலேயே இவங்க டாக்டர் தான் நம்பின பலர் கார்த்திகாவுடைய ஆபீஸ்க்கு நேர்ல போயிருக்காங்க. போன்லயே தேன் சொட்ட சொட்ட பேசி அத்தனை பேரையும் நேர்ல வரவழைச்ச கார்த்திகாவுக்கு நேர்ல வந்ததும் பேச சொல்லியா கொடுக்கணும்? நோயாளிகளுக்கு சிலர் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்க்குற மாதிரி தன்னை தேடி வந்த அத்தனை பேர்கிட்டையும் கார்த்திகா நைஸா பேசி பணத்தை கறந்ததுதான் ஹைலைட்டே. ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா, சவுதின்னு எந்த நாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போக இளைஞர்கள் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி 3 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் முன்பணம் வாங்கியிருக்காங்க கார்த்திகா. கேட்ட பணத்தை கட்டிட்டீங்க, அவ்வளவுதான், நீங்க வேலையில சேர்ந்த மாதிரி தான், வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க, எண்ணி 10 நாள் தான் வெளிநாட்டுக்கு பறக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகா. பணம் கட்டி 10 நாள் இல்ல 10 மாசம் ஓடிடுச்சு. ஆனா பணம் கட்டின இளைஞர்கள் நாட்களை விரல் விட்டு எண்ணியதுதான் மிச்சம். யாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரி தெரியல. கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணினாலும் நோ ரெஸ்பான்ஸ், SMS அனுப்பினாலும் நோ ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஆபீஸுக்கு நேர்ல போய் யார் விசாரிச்சாலும் மேடம் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க, நீங்க தினம் தினம் தேடி வராதீங்க, அவங்க வந்த பிறகு நானே சொல்றேன்னு செக்யூரிட்டியும் அடிக்காத குறையா விரட்டி விட்டிருக்காரு.
அப்பதான் பணம் கட்டின அத்தனை இளைஞர்களுக்குமே தெரிஞ்சிருக்கு கார்த்திகா பிரதீப் நமக்கு பெரிய நாமம் போட்ட விஷயமே. இனிமேல் விட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல, பேசாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க பணத்தை இழந்த இளைஞர்கள். ஒருத்தர் 2 பேர் தான் ஏமாந்து இருப்பாங்கன்னு பார்த்தா கார்த்திகாவுக்கு எதிரா 10 காவல் நிலையங்கள்ல 100க்கும் மேற்பட்டோர் புகார் கொடுத்திருக்காங்க. தன்னோட தில்லாலங்கடி வேலை எல்லாம் அம்பலமாகிருச்சு, போலீஸும் நம்மள சுத்தி வளைச்சு பிடிக்க கட்டம் கட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பத்தினம்திட்டாவை சேர்ந்த நவநாகரீக கேடி லேடி கார்த்திகா பிரதீப் யார் கண்ணிலையும் சிக்காம எஸ்கேப் ஆகிட்டாங்க. மேலும் தன்னோட வேலை வாய்ப்பு அலுவலகத்தை இழுத்து மூடுனதோட நிறுவனம் திவால் நிலைக்கு வந்துருச்சுன்னு உஷாரா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. അയ്യോ ഞാൻ സ്ഥലം പറഞ്ഞുതരാം. ഒരു സൈഡ് മാത്രം കേട്ടിട്ട് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിട്ട് നിൽക്കരുത് കേട്ടോ. ഇത്രയും നാളെ ഞാൻ പ്രതികരിച്ചില്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് എന്റെ മെക്കട്ടോട്ട് ആവശ്യമില്ലാത്ത കോണയം കൊണ്ട് വന്നിട്ടുണ്ടല്ലോ. இதுக்கு மத்தியில செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கார்த்திகா பிரதீப்பை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க காவல்துறையினர். ஆனா தன்னுடைய லொகேஷனையும் பச்சோந்தி மாதிரி நொடிக்கு நொடி மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க திருட்டு இளம்பெண் கார்த்திகா. ஆனாலும் டெக்னாலஜியில அதை விட வேகமாயிருந்த கேரளா காக்கிகள் கோழிக்கோட்ல உள்ள ஒரு ரிலேஷன் வீட்டில் போய் கார்த்திகா பிரதீப்பை அலேக்கா தூக்கி இருக்காங்க. ஃபாரின்ல வேலை வாங்கி தர்றேன்னு 31 வயசுலேயே ஸ்மார்ட்டா பல கோடிகளை அமுக்கி ஏப்பம் விட்ட கார்த்திகா இப்ப போலீசாருடைய விசாரணை வளையத்துல இருக்காங்க. பக்கத்து தெருவில் உள்ள பாட்டி வீட்டுக்கு சென்ற 11 வயது பேரன், கட்டிலில் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி, வயதான காலத்தில் மனைவியை அணு அணுவாக சித்திரவதை செய்த சைக்கோ, மூதாட்டியை கொலை செய்தது யார்? ஸ்கூல் லீவு விட்டதால பக்கத்து தெருவில் இருக்கிற தன்னோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் 11 வயசு சிறுவன். பாட்டி வீட்டுக்கு போனா தான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சந்தோஷப்பட்ட சிறுவன் பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டே போயிருக்கான். வழக்கமா பேரன் குரலை கேட்டதும் உடனே வாசலுக்கு ஓடி வந்துருவாங்க மூதாட்டி பரமேஸ்வரி. ஆனா பேரன் பயங்கர சத்தம் போட்டு கத்தியும் பரமேஸ்வரி வெளியவே வரல. அதுக்கப்புறம் சிறுவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்கான். அங்க பரமேஸ்வரி கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்து சிறுவன் கத்தி அழுது கூச்சல் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் இப்படி அழுகிறான், என்ன ஆச்சுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அப்போ மூதாட்டி பரமேஸ்வரி கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து ஷாக் ஆனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த சடலத்தை வத்ராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து மூதாட்டிய கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. அப்போ தாய் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க பரமேஸ்வரியுடைய மூத்த மகள் ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு கொலையை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்காக மகள் ஆதிலட்சுமி கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, உங்க அப்பா எங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். எங்க அம்மா அப்பா மட்டும்தான் சார் வீட்டுல இருப்பாங்க, நாங்க எங்க வீட்டுல இருப்போம், அம்மா இப்படி கிடக்குறாங்க, அப்பா எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லி அழுதுருக்காங்க ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு மகள் கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணதுல தான் பரமேஸ்வரியை யாரு கொலை பண்ணினது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. விருதுநகர் ஸ்ரீவல்லிபுத்தூர் வத்ராயிருப்புல இருக்கிற மாரியப்பன் பரமேஸ்வரி தம்பதிக்கு ஆதிலட்சுமி செல்வலட்சுமிங்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க. மாரியப்பன் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மாரியப்பன் மது பழக்கத்துக்கு அடிமையானவரு. என் நேரமும் மது போதையிலேயே சுத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவி பரமேஸ்வரி தான் வீட்டு வேலைக்கு போய் வீட்டை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரம் தங்களுடைய 2 பொண்ணுங்களுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணமும் பண்ணி கொடுத்திருக்காங்க பரமேஸ்வரி. மூத்த மகள் ஆதிலட்சுமியுடைய மகன் தான் 11 வயசு சிறுவன். வயசான காலத்துல கிடைக்கிற வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த மனைவி பரமேஸ்வரி மேல மாரியப்பனுக்கு சந்தேகம் வந்திருக்குது.
வேலைக்கு போன இடத்துல பரமேஸ்வரி யார் கூடயோ தகாத உறவு வச்சிருக்கிறதா சொல்லி மனைவி கிட்ட தினமும் சண்டை போட்டிருக்காரு மாரியப்பன். அது மட்டுமில்லாம குடிச்சிட்டு வந்து பரமேஸ்வரிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. நாளாக மாரியப்பனுடைய கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அதனால பக்கத்து ஏரியாவில் இருக்கிற தன்னுடைய மூத்த மகள் வீட்டுக்கு போய் இருப்பாங்களாம் பரமேஸ்வரி. அதுக்கப்புறம் தந்தை மாரியப்பனுக்கு அறிவுரை சொல்லி அம்மாவை அவங்களுடைய வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க ஆதிலட்சுமி. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த மாரியப்பன் மறுபடியும் தன்னோட வேலையை காட்டியிருக்காரு. பரமேஸ்வரி வேலைக்கு கிளம்பி போகும்போது அவங்க பின்னாலேயே போய் நோட்டம் விட்டிருக்காரு. அது பரமேஸ்வரிக்கு தெரிய வரவே கொந்தளிச்சிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பரமேஸ்வரி வீட்டுல போதையில உட்கார்ந்துட்டு இருந்த மாரியப்பனோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த வயசான காலத்திலையும் என்ன சந்தேகப்பட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு அழுதுகிட்டே கட்டில படுத்து தூங்கி இருக்காங்க. அப்போ போதையில வீட்டுல இருந்த மாரியப்பன் மனைவி அசந்து தூங்கின நேரத்துல கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து கழுத்தை அறுத்திருக்காரு. அதோட வழியால துடிச்ச பரமேஸ்வரி வாய துணியால புத்தி சைக்கோத்தனமா கரன்னு கழுத்தை அறுத்து போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க பரமேஸ்வரி. காலையில ஆதிலட்சுமியுடைய மகன் வந்து பார்த்தப்பதான் பரமேஸ்வரி கொலை செய்யப்பட்டு கிடந்ததே தெரிய வந்திருக்குது. அடுத்து ஆதிலட்சுமி கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் தலைமறைவா இருக்கிற கொலையாளி மாரியப்பனை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. வீட்டின் அருகே பெரும் புதையல் இருப்பதாக கூறிய ஃப்ராடு கும்பல் 2 தங்க காசுகளை பூமிக்கு அடியில் இருந்து எடுப்பது போல் நாடகமாடி 8 லட்சம் ரூபாயை சுருட்டி கொண்டு எஸ்கேப். நாவல் தேன் சொட்ட சொட்ட பேசி லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்துவிட்டு கம்பி நீட்டிய கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? அவசர உதவி எண் 100க்கு கால் பண்ணின ஒரு இளைஞர், சார் புதையல் இருக்கிறதா கூறி எங்க அப்பா அம்மாவை ஒரு கும்பல் நேக்கா ஏமாத்தி 8 லட்சத்தை பறிச்சிருக்காங்க. அந்த கும்பல் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்த காத்திருக்காங்களோ அதுக்குள்ள பிடிச்சிருங்க சார்னு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து கிருஷ்ணகிரி சாந்தபுரத்துல உள்ள அந்த இளைஞர் வீட்டுக்கு வந்து போலீசார் விசாரிச்சப்பதான் ஒரு கும்பலுடைய திருட்டு வேலையே தெரிய வந்திருக்குது. இளைஞருடைய அப்பா குள்ளப்பாவும் அம்மா ராதம்மாவும் தன் வீட்டு பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவிலுக்கு பலர் வந்து வழிபாடு செய்யறது வழக்கம். அப்படிதான் கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்த லட்சுமிகாந்த குள்ளப்பாவோட சகோதரர் கிஷோர் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் கூடவே இன்னும் சில ஆண்கள் வந்திருக்காங்க. எங்க வீட்டுல வாஸ்து பூஜை பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க. ஒசூர்ல உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல தான் தங்க வச்சிருக்கன்னு சொல்லியிருக்காரு லட்சுமிகாந்த். அப்போ ஆஞ்சநேயர் கோவிலையே கொஞ்ச நேரம் பார்த்த அந்த கும்பல் ராதம்மாவுக்கு கடவுள் அனுகிரகம் இருக்குது, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல புதையல் இருக்குதுன்னு சொன்னதோட குட்டி பூஜை நடத்தி 2 தங்க காசுகளை எடுத்திருக்காங்க. அதுல ஒரு தங்க காசை ராதம்மா கிட்ட கொடுத்து இது சுத்த தங்கம் தானாங்கிறத நகை கடையில கொடுத்து செக் பண்ணிருங்கன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து நகை கடையில போய் செக் பண்ணினா சுத்த தங்கம்னு கடைக்காரங்க சொல்லி இருக்காங்க. இதுதான் ஏமாற்று வேலையோட முதல் ஸ்டெப்பே. அதுவும் அந்த கும்பல் நினைச்சபடியே சக்சஸ். ஆமா சாமி, அது தங்கம் தான் ராதம்மாவும் குள்ளப்பாவும் சந்தோஷமா சொன்னப்போ பெருசா அலட்டிக்காத கும்பல் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் புதையிலே இருக்குதுன்னு கொக்கி போட்டிருக்காங்க. என்ன சாமி சொல்றீங்க, உண்மையான்னு ராதம்மா கேட்டப்போ புதையல் இருக்குது, ஆனா அதுக்கு பெருசா பூஜை பண்ணணும், லட்சங்களை இறைச்சாதான் நடக்கும்னு ஆசைய தூண்டி இருக்காங்க. பூஜை பண்ண 4 லட்சம், நாங்க எல்லோரும் தங்குறது சாப்பிடுறது வந்து போறதுக்குன்னு 4 லட்சம்னு மொத்தம் 8 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. பல்கா புதையலை அள்ள போறோம், 8 லட்சமெல்லாம் ஒரு மேட்டரானு குள்ளப்பா அந்த கும்பல் கிட்ட கேட்ட பணத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து நைட்ல ஒரு பூஜை நடத்தின அந்த கும்பல் ஒரு மண் பானையை கொடுத்து இதுக்குள்ளதான் புதையல் இருக்குது, 48 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்யணும், அதுக்கு முன்னால அவசரப்பட்டு பானையை திறந்து பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவீங்கன்னு பதற வச்சிருக்காங்க.
அதே மாதிரி புதையல் இருக்குதுங்கிற தகவல் வெளியே கசிஞ்சா அரசாங்கம் கைக்கு போயிரும், அப்புறம் எங்களை கேட்க கூடாதுன்னு சொன்ன அந்த கும்பல் புதையலை நீங்க விற்கணும்னு நினைச்சா பல கோடிகள் கொடுத்து வாங்குறதுக்கு எங்ககிட்ட கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரி நீங்க சொல்ற நபருக்கே வித்துடுறோம்னு ராதம்மா சொன்னதும் ஒரு பெட்டியை கொடுத்த அந்த கும்பல் இதுல 2.5 கோடி இருக்குது, அதுதான் புதையலுக்கான அட்வான்ஸ் மணி, இந்த பெட்டியையும் 48 நாட்கள் பூஜைக்கு பிறகுதான் ஓபன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அப்படியே கேட்ட முதிய தம்பதியும் டெய்லியும் பூஜை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மத்தியில ராதம்மாவுக்கு கால் பண்ணின அந்த கும்பல் எங்களுக்கு பூஜை செலவு 2 மடங்காகிடுச்சு, அதனால மேலும் பணம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வீட்டுல இருக்கிற நகையை அடகு வச்சு கொடுக்கலாம்னு கணவன் மனைவி பேசியிருக்காங்க. அதை கேட்ட அவங்களுடைய மகன், நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தோணுது, இந்த புதையல் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை, அந்த கும்பலை நம்பி 8 லட்சத்தை இழந்ததோட இன்னும் கொடுக்க போறீங்களான்னு கத்தி இருக்காரு. அதோட கோபத்துல பூஜையில இருந்த பானையையும் பெட்டியையும் உடைச்சிருக்காரு. அப்போ வெறும் பானை உடைஞ்சு துண்டு துண்டா சிதறி இருக்குது, உள்ள எந்த புதையலும் இல்ல. அதே மாதிரி பெட்டிக்குள்ள 10 பைசா இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியான முதிய தம்பதியோட மகன் அவசர உதவி எண் 100க்கு கால் பண்ணி நடந்த விவரத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போயிருக்குது. அதுக்கு பிறகு ஒசூர்ல உள்ள சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு போன போலீசார் ஃப்ராடு கும்பலை சேர்ந்த லட்சுமிகாந்த், திருப்பூரை சேர்ந்த சசிகுமார், சங்கர் கணேஷ், செல்வராஜ், பழனியை சேர்ந்த பிரபாகர், உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சசிகுமார், சேலம் குகையை சேர்ந்த ராஜ்குமார், விருதாசலத்தை சேர்ந்த நடராஜன், முத்துக்குமரவேல், விஜயவாடாவை சேர்ந்த பிரகாஷ் குப்தான்னு மொத்தம் 10 பேரை கொத்தா கைது பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கும்பல்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே பெண்கள். அந்த திருட்டு லேடிகளை போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. +2 தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருந்த 17 வயது சிறுவன் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற மாரியம்மன் கோயில் பூச்சொரிதல் விழாவில் சிறுவனை வெட்டி கொன்ற கும்பல். சிறுவனின் உயிரை பறித்துவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடிய கும்பல் யார்? சிறுவனை கொலை செய்ததற்கான காரணம் என்ன? குற்றவாளிகள் சிக்கினார்களா? குளித்தலையில உள்ள மாரியம்மன் கோவில்ல மேள தாளங்களோட பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமா நடந்துட்டு இருந்திருக்குது. ஒரு பக்கம் கோவில் திருவிழா கோலாகலமா நடந்துட்டு இருக்க, மறுபுறம் ஏரியாவில் இருக்கிற இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லோரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நைட்டு 12 மணிக்கு திடீர்னு ஐயோ அம்மான்னு கதறி துடிக்கிற சத்தம் பலமா கேட்டிருக்குது. கோவிலுக்கு பூத்தட்டுகளை ஏந்தி போயிட்டு இருந்தவங்க எல்லோரும் என்ன சத்தம்னு பதற்றத்தோட போய் பார்த்திருக்காங்க. அப்போ 17 வயசு சிறுவனை 4-5 பேர் வெறித்தனமா வெட்டி போட்டுட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல தப்பிச்சு போயிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த சிறுவனை அங்க இருந்தவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த சிறுவனோட உயிர் பறி போயிருச்சு. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் சிறுவனை கொலை பண்ணது யாரு, சிறுவனுக்கு யார் கூடயாவது சண்டை சச்சரவு இருக்கா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் சிறுவன் கொலைக்கான மோட்டிவே என்னங்கிறது தெரிய வந்திருக்குது. கரூர் குளித்தலையில இருக்கிற கொல்லம்பட்டறை தெருவை சேர்ந்த 17 வயசு சிறுவன் ஷியாம் சுந்தர் அதே ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருந்திருக்காரு. ஷியாம் சுந்தரோட அப்பா 6 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அவங்க அண்ணாவும் அம்மாவும் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அம்மாவும் அண்ணனும் கஷ்டப்படுறத பார்த்த ஷியாம் தான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் குடும்ப பாரத்தை குறைக்கணும்னு இருந்திருக்காரு. ஷியாம் பொறுப்பான பையன், அதனால தெருவில் இருக்கிற எல்லோருக்கும் ஷியாம ரொம்பவே பிடிக்கும். கூட இருக்கிற பசங்க ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானாலும் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாராம். நம்ம தான் காலேஜ் படிக்கல, தம்பியை எப்படியாவது பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஷியாம் அண்ணனுடைய ஆசை, லட்சியம் எல்லாமே. ஆனா அந்த கனவு எல்லாம் சுக்கு நூறாகும்
தம்பி பாதியிலேயே நம்மளை விட்டு போயிருவான்னு ஷியாமுடைய அண்ணன் கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. வீட்டுக்கிட்ட இருக்கிற மாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த ஷியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாடா கோவில் பூச்சொரிதல் விழாவுக்கு போலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களேன்னு ஷியாமும் போயிருக்காரு. பூச்சொரிதல் விழா விடிய விடிய நடக்கும் அப்படிங்கறதால தெருவுல எங்க பார்த்தாலும் மக்கள் கும்பலா நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஷியாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு எதிர்த்தாப்புல நாகேந்திரன் அப்படிங்கிற இளைஞர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட மது குடிச்சிட்டு அங்க இருக்கிற பசங்களை வம்பு இழுத்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த ஷியாம், கோவில் பூச்சொரிதல் விழா நடக்குது, இங்க வந்து குடிச்சிட்டு தகராறு பண்றீங்க, முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவன் என்னடா பொடி பையன் நம்மள வந்து மிரட்டுறான், கேள்வி கேட்கிறானேன்னு நாகேந்திரன் ஷியாம கீழே தள்ளிவிட்டு அடிச்சிருக்காரு. ஷியாமும் பதிலுக்கு அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. எங்க மேலேயே கைய வச்சுட்டு நீ இந்த ஊர்ல உயிரோட இருந்துருவியா, கொஞ்ச நேரத்துல நீ என்ன ஆகிற பாருன்னு முகத்துல வெறியோட அந்த இடத்தை காலி பண்ணியிருக்கான் நாகேந்திரன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க, யார வேணாலும் கூப்பிட்டு வா, நான் இந்த இடத்துலயே தான் இருப்பேன்னு சவால் விட்டுருக்காரு ஷியாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிக்கிட்டு அங்க வந்த நாகேந்திரன் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஷியாம அறிவாளால வெறித்தனமா வெட்டியிருக்காங்க. கூட இருந்த ஷியாமோட ஃப்ரெண்ட்ஸ் அஜய், வசந்தகுமாரையும் வெட்டிட்டு அந்த கும்பல் அங்க இருந்து தப்பிச்சு ஓடியிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த ஷியாம் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. வசந்தகுமார் லேசான காயங்களோட உயிர் தப்பிச்ச நிலையில அஜய்க்கு குளித்தலை அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. வைர வியாபாரியை ஹோட்டல் அறையில் கட்டி போட்டு நகை பணம் கொள்ளை. நகை வாங்குவது போல் நைசாக பேசி வரவழைத்து கைவரிசை காட்டிய கும்பல். 600 கிலோமீட்டர் தாண்டி தப்பி சென்ற கொள்ளை கும்பலை மடக்கி பிடித்த காவல்துறையினர். தமிழகத்தையே உலுக்கிய கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? லாட்ஜ்ல உள்ள எல்லா ரூம்லயும் ஆள் நடமாட்டம் இருக்கு. ஒரே ஒரு ரூம்ல மட்டும் எந்த சத்தமும் இல்ல. உள்ள போனவங்களையும் ஆளையே காணோம். என்னதான் நடக்குதுன்னு லாட்ஜ்ல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதனால சந்தேகத்துக்குரிய அந்த ரூம் கதவை திறந்து பார்த்தப்போ ரூமுக்குள்ள ஒருத்தரோட கை கால்கள் கட்டப்பட்டு பேச முடியாத அளவுக்கு வாயில பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான ஊழியர்கள் அவரை மீட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டு இருக்கிற அந்த ஃபேமஸான லாட்ஜ்ல நடந்த ஒரு ஃப்ராடு வேலையை பத்தி தெரிய வந்திருக்குது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வைர வியாபாரி சந்திரசேகர் தன்கிட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒற்றை வைரக்கல் இருக்கிறதாவும் அதை விற்கிறதுக்கு சரியான ஆளை கூப்பிட்டு வந்தா பல்கா கமிஷன் கொடுக்கிறேன்னும் இடைத்தரகர் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரக்கல்ல வித்துட்டா நல்ல கமிஷன் கிடைக்குங்கிற ஆசையில தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைரத்தை வாங்குறதுக்கு சரியான ஆளை தேடிட்டு இருந்தாரு. இப்படிதான் இன்னொரு ஏஜென்ட்டான ராகுல் அப்படிங்கிறவரு தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வைரக்கல் வாங்க ரெடியா இருக்காருன்னு ஆரோக்கியராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரோக்கியராஜும் ராகுலும் சேர்ந்து சந்திரசேகர் கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவரும் பார்ட்டியை நேரா கூப்பிட்டு வாங்க, மிச்ச விஷயத்த பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 4-5 நாளுக்கு முன்னாடி அருண் பாண்டியன் அப்படிங்கிறவரு சந்திரசேகர் சொன்ன இடத்துக்கு போய் அவர்கிட்ட இருந்த வைரத்தோட தரத்தை செக் பண்ணி பார்த்து அதை வாங்குறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. அடுத்து இடைத்தரகர்களான ஆரோக்கியராஜும் ராகுலும் சந்திரசேகர வட பழனியில உள்ள ஒரு ஃபேமஸான ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை நம்பி சந்திரசேகரும் வைரக்கல்லோட அங்க போயிருக்காரு. லாட்ஜ்ல உள்ள ஒரு ரூமுக்குள்ள போனதும் அங்க அருண் பாண்டியராஜ் உட்கார்ந்து இருந்திருக்காரு. எல்லோரும் பேசிக்கிட்டே இருந்தப்போ ரூமுக்குள்ள மறைஞ்சிருந்த 3 பேர் சேர்ந்து சந்திரசேகரை அடிச்சு அவரோட கை கால்களை கட்டி போட்டு வாயில பிளாஸ்டரை ஒட்டி இருக்காங்க. அடுத்து அவர்கிட்ட இருந்த 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரத்தை பறிச்சுக்கிட்டு அந்த கும்பல் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க.
சந்திரசேகர் இதை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடின கும்பலை பிடிக்கிற பணியில போலீஸ் தீவிரமா களமிறங்கினாங்க. தமிழ்நாடு முழுக்க உள்ள போலீஸுக்கு இந்த சம்பவத்தை பத்தி தகவல் சொல்லி வாகன சோதனையை தீவிரப்படுத்தினாங்க. லாட்ஜ்ல உள்ள சிசிடிவி கேமராக்கள் சம்பவம் நடந்த நேரத்துல அங்க பதிவான செல்போன் சிக்னலை வச்சு போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில வைர வியாபாரி கிட்ட இருந்து வைரத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கும்பல் தார் கார்ல தப்பிச்சு போனதாவும் அந்த கார் மதுரையை தாண்டி போயிட்டு இருக்கிறதாவும் போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. மதுரையை தாண்டி கொள்ளை கும்பல் தப்பிச்சு போற விஷயம் தெரிஞ்சு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகன சோதனையை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுச்சு. இந்த நிலையில தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட்ல நைட்டு 2:30 மணிக்கு போலீஸ் வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா வந்த கார் டிரைவர் கிட்ட ஃபாஸ்டேக் ஒர்க் ஆகாததால டோல்கேட் கட்டணத்தை பணமா கட்ட சொல்லியிருக்காங்க டோல்கேட்ல வேலை செய்கிறவங்க. ஆனா எங்க கிட்ட இப்போ கையில பணம் இல்ல, ஒழுங்கா ஃபாஸ்டேக ஸ்கேன் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வழியை விடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உள்ளவங்க டோல்கேட் ஊழியர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டோல்கேட் ஊழியர்கள் கிட்ட ஒரு கும்பல் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்த போலீஸுக்கு அவங்க மேல டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்ல இருந்த 4 பேரையும் சோதனை செஞ்சப்போ ஒருத்தருடைய பேண்ட் பாக்கெட்ல வைரம் இருந்திருக்குது. இது என்ன வைரம், யாரு நீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கும்பல் ஒழுங்கா பதில் சொல்லாம தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சதுல சென்னையில வைர வியாபாரிய கட்டி போட்டுட்டு வைரத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது இந்த கும்பல் தாங்கிறது தெரிய வந்திருக்குது. சென்னையில கொள்ளையடிச்சிட்டு தூத்துக்குடிக்கு வந்தது ஏன்னு கேட்டதுக்கு அவங்க ஒழுங்கா பதில் சொல்லாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொன்னதா சொல்லப்படுது. தூத்துக்குடியில உள்ள ஒரு முக்கிய புள்ளிக்கிட்ட வைரத்தை விற்கிறதுக்காக தான் அந்த கடத்தல் கும்பல் சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு வந்ததாவும் அந்த முக்கிய புள்ளிக்கிட்ட போன்ல பேசினா சிக்கல்னு நினைச்சு இந்த கடத்தல் கும்பல் வைஃபை மூலமா ஏதோ ஒரு ஆப் வழியா பேசினதாவும் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. சம்பவம் நடந்த இடம் சென்னை அப்படிங்கறதால சென்னை தனிப்படை போலீஸ் தூத்துக்குடிக்கு போய் போலீஸ் பிடிச்சு வச்சிருந்த ஜான் லாயட், விஜய், ரத்தீஸ், அருண் பாண்டியராஜ் ஆகிய 4 பேரையும் சென்னைக்கு கூப்பிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடைத்தரகர்கள் ஆரோக்கியராஜுக்கும் ராகுலுக்கும் இதுல சம்பந்தம் இருக்காங்கிறத பத்தியும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் அந்த மோசடி கும்பலுடைய பின்னணி, சென்னையில வைரத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு தூத்துக்குடிக்கு எதுக்காக போனாங்க, யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரமும் தெரிய வரும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.